என்னதான் முல்லா தன்னோட அறிவாற்றலை வச்சு ஊர்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் சமாளிச்சாலும் அவரோட மனைவியை திருப்திப்படுத்துறது அவ்வளோ லேசா இல்ல. முல்லாவுக்கு எப்ப பார்த்தாலும் குதர்க்கமான கேள்விகளும் அதுக்கும் மேல குதர்க்கமான பதில்களும் சொல்லுற பொண்டாட்டி தான். அவங்க சொல்றதால முல்லாவோட மனசு எப்பவும் சின்னதா குழம்பிடும். முல்லாவோட புகழ் ஊர்ல மட்டுமல்ல, உலகம் முழுசும் பரவி கிடக்குது. ஆனா அந்த புகழ கூட அவங்க மனைவிக்கு பிடிக்காது. அவங்க பார்வையில முல்லா எப்பவும் ஒரு முட்டாள்தான். ஒரு நாள் முல்லாவும் அவரோட மனைவியும் தங்களோட நண்பர் வீட்டு திருமணத்துக்கு போக தீர்மானிச்சாங்க. தங்களோட உடைகளையும் உடைமைகளையும் ஒரு கழுத மேல ஏற்றி வச்சு இருவரும் காட்டு வழியில மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்து கொண்டிருக்கும்போது திடீர்னு மயில் கத்துற சத்தம் கேட்டுச்சு. முல்லா சொன்னாரு, அடர்ந்த காட்டு பகுதியில இப்படி மயில் சத்தம் கேட்டா மழை வர்றதுக்கே அறிகுறி. அதை கேட்ட மனைவி சிரிச்சு கிண்டலா, ஆமா ஆமா நீயே பெரிய வானிலை அறிஞர் போலன்னு சொன்னாங்க. முல்லா எதுவும் சொல்லாம அமைதியா நடந்தாரு. சில தூரம் போனதுக்கு அப்புறம் பாதையில பெரிய சாணம் கிடைச்சிச்சு. முல்லா சிந்தனையோட சொன்னாரு, இவ்வளவு பெரிய சாணம் மாடால வர முடியாது, ஒருவேளை இது யானையோட சாணமா இருக்கலாமே. மனைவி சலிச்சு மயில் கத்துனா சொல்ற, சாணம் பார்த்தா சொல்ற, எனக்கு இப்படியெல்லாம் தேவையில்ல முல்லான்னு சாடினாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் கேக்குறப்பதான் நீ பேசணும், அதுக்கு மிச்சம் வாயில விரல் வச்சுக்கிட்டு அமைதியாரு, இப்போ நிம்மதியா நடக்க விடு முல்லா. முல்லா சின்ன பையன் மாதிரி தலையாட்டினார். ஏன்னா நேரமானதும் 2 பேருக்கும் கால் வலிச்சிச்சு. ஒரு பெரிய ஆலமர நிழல் கிடைச்சது. அதோட நிழலில கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடிவு பண்ணினாங்க. அவங்க கழுதைய ஒரு செடியில கட்டி ஒரு பெரிய துணி விரிச்சு படுத்துக்கிட்டாங்க. மனைவி மெதுவா தூங்க ஆரம்பிச்சாங்க. முல்லா ஆலமர விழுது ஆடுறத பாத்துக்கிட்டே இருந்தார். அந்த சமயத்துல ஒரு திருடன் மெதுவா கழுதைய அவிழ்த்துக்கிட்டு போனான். முல்லா எல்லாம் பார்த்தாரு. ஆனா வாயில விரல். அவனோட மனசு சொல்லுது, இந்த மனைவி சொன்னேனே பேசக்கூடாது. அதனால அமைதியா பாத்துக்கிட்டே இருந்தாரு. சில நேரம் கழிச்சு மனைவி விழிச்சாங்க. பார்த்தா கழுத காணாம. முல்லா கழுத திருடிச்சு போயிடுச்சே, நீயா தடுக்கல, என்னையாவது எழுப்பலையான்னு கத்தினாங்க. முல்லா மெதுவா விரல வாயிலிருந்து எடுத்துட்டு சொன்னாரு, நீயே சொன்னேனே, யாரும் கேட்கலையன்னா வாயில விரல் வச்சுக்கிட்டு அமைதியாரு. மனைவிக்கு கோவம் மேலேறிச்சு. அவங்க வேகமா நடந்து போனாங்க. முல்லா அமைதியா சிரிச்ச முகத்தோட பின்னாடி நடந்தாரு. அந்த நாளிலிருந்து அவங்க முல்லாவோட விஷயத்துல தலையிடாம இருந்தாங்க. இப்படிதான் முல்லாவோட நகைச்சுவையிலும் ஒரு அறிவு இருக்கும். சில நேரம் அமைதியா இருக்கிறதும் ஒரு பெரிய பாடம்தான்.